முன்னார வந்து அப்பா வா வா யாரு வடநாட்டிலிருந்து வாரணுங்க ஏனுங்க ஏமனே வடநாட்டிலிருந்து வந்து வடநாட்டிலிருந்து யார் வந்திருக்கிறா? பண்டிதராட்டுக்கு பிள்ளை வர சொல்லும். சுவாமி ஓ வாரம் ஐயா வாரம். வடநாட்டுகளுடைய யாக்கனுடைய இல்லத்துல சரி அவங்க மகளுக்கு பேர் வைக்கிறாங்க. எப்போ? வர வெள்ளிக்கிழமை இல்லைங்க. அப்படியா? அதனால பத்திரிக்கை கொடுக்க சொன்னாங்க. ஓஹோ ஆமா மகளுக்கா? ஆமா சரி கண்டிப்பா வந்துடுறோம். வந்துடுறோம். அரமனையில இருந்து சாப்பிட்டு விட்டு சற்று நேரம் இளப்பாரி விட்டு அப்புறம் என்ன போய்யா? அவை தெரியுமுங்க ராணி அவை அவ எங்க ஊருக்காரராச்சுங்க. அங்கேயும் பாக்குறீங்க வழக்கம் வழக்கம் என்ன தெரியும்னு சொன்ன அனைத்திலையும் பாக்குறீங்க. எப்ப வந்தாலும் ராணி இல்லைங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்க. நானே இருந்தாலும் இல்லைனாலும் அதெல்லாம் கொடுப்பாங்க. எப்ப வந்தாலும் காசு போனா சாப்பாடு காப்பி என்ன ஒன்றும் பிரச்சனை. அம்மனே இது கை பெருசு இல்ல வந்த மனுஷன் கம்முன்னு பத்திரிக்கை கொடுத்துட்டு போறோம்னா காய் பிடிச்சி போன்னு சொன்னது நீங்க. யாரு வந்தாலுமே தன் வீட்டுக்கு வந்துட்டா பச்சை தண்ணியாவது குடிச்சிட்டு போனதா சொல்லணும். ஒண்ணுமே தெரியாம அதாவது உரம்பரை வீட்டுக்கு வந்துட்டா வீட்டு சனம் விற்கனாப்புல இருந்தா வந்த சனம் எதுவுமே சொல்லாம பொட்டாட போயிடுவாங்க. அதனால யாரு வந்தாலும் நம்ம பேரரசாக ஆட்சி பரிவாரம் செய்கிறோம். வந்தா ஒரு தொழிலாளி வந்து ஒரு காப்பி தண்ணி குடி சாப்பிடு மோர் குடி பால் குடி இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும். அம்மனி நீங்க ராசா உங்களை விட பண்டிதர் நல்ல ஆளுங்க. உனக்கு எப்படி தெரியும் அந்த ஆள் நல்ல ஆள்னு? நீங்க அவர் வர்றது பார்த்தா தெரியாது. கல்யாணம் ஓகேதுக்கு மேலே எனக்கு தெரியுமாங்க ஐயா. ஏய் என்னங்க என்ன இல்ல குடிப்பில்லைங்க. கல்யாணத்துக்கு முன்னே எங்க வீட்டுக்கு இப்படி பத்திரிக்கை போக்குவரத்தெல்லாம் கூட்டிட்டு அப்பா அவ அம்மா அப்பா எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. அப்பவே நாங்கெல்லாம் சித்து விளையாடி கூட இருக்கிறோம். விளையாடுவீங்க அது அப்போ. இது இப்ப கிடையாது. பல்ல வந்தா ஏய் முன்னையே பழக்கமாமாப்பா. ஏப்பா நீ எங்க போயிடுற இப்படி? நாட்டுக்கே ராசா நான். ஏய் வா சாப்பிட்டு போலாம். பாரு பத்திரிக்கை சுருளால கொண்டு வந்த இடம் நீங்க என்ன இப்படி சந்தாயப்படுறீங்க? இப்படின்னா கும்பல சந்தாயப்படுறதுன்னு ஒரு அர்த்தம் வேண்டாமா? சும்மா ராசாவாட்ட மீசை முறுக்கிட்டு நின்று என்ன பண்றது? இப்படியா பேசுறது? அவனாரு பண்டிதருங்க குடிப்பில்ல. அவர் எப்படி நல்லவர் தெரியுங்களா? யோசனை எல்லாம் இல்ல அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாதவன் தான் நான் அந்த ஆட்சி பரிவாரம் செய்துட்டு இருக்கிறேனா? இல்ல ஆட்சி பரிவாரம் செய்யல. நீங்க மன்னர்த அரசு அதெல்லாம் ஒத்துக்கிற. இல்ல வந்தவங்களை இப்படி ஒரு பேச்சு இப்படியே பேசி பழகுறது. நான் என்ன சொன்னேன்? சாப்பிட்டு போனதானே சொன்னேன். ஆமா அப்புறம் அவகிட்ட என்ன சும்மா கொனைக்கிறேன் நீ? நான் ஒண்ணு உனக்கு சாப்பிட்டு போன்னு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டீங்களா? சாப்பாடு இருக்குதா இல்ல போறோம்னு சொல்லி வெகு நேராச்சும் போயிருக்கானு பாரு. இன்னும் உனையவே பாக்குறேன். எப்பவுமே நான் இருக்கிற சாப்பாட்டு அவருக்கு போட்டு பழக்கம் இல்லைங்க. ஓஹோ செஞ்சு போட்டு தான் பழக்கம். கொஞ்சம் நப்பமா பண்ணி கொடுப்பேன். நான் மழை போல நின்றுகிட்டு இருக்கிறேன். என்ற மண்ணால கைச்சாட பண்றேன், கண்ணை சைக்கிறேன். சேவர்களை விட்டு சிறைச்சாலையில் தள்ளி ஜாக்கிரதை. தாய்படை போய் சேரும் உனது நாடு இருந்தேன். அழப்பே வேண்டாம். பத்திரிக்கையும் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அவன் கேட்டவரை பார்க்கிற சாட பண்ற கண்ணு இருக்குதே பார்த்தேன். இங்க இருக்கிற அத்தோட அனைத்து நல்ல உள்ளங்களையும் கேட்டு பாருங்க. இந்த மனுஷனை பார்த்து யாராலும் பார்க்காம இருப்பாங்களா? வரமாட்டேங்க பத்திரிக்கை உனக்கு வயசுல மூத்தாலும் உங்க அப்பங்க உங்க தாத்தன் இந்த மாதிரி இருந்தா கொடுத்தாங்க. ஏப்பா அடிப்படி வந்துகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. எங்க உம்மா தான் அப்படின்னா நீ எங்க உனக்கு என்ன வேலை? இப்படி என்று அந்த பத்திரிகை சுடுவலையா அப்படி கொண்டுதானே சேரநாடு சோழநாடு பாண்டிய நடமும் எந்திர சங்கம் பத்திரிகை கொடுத்து வரும்போது
வடநாட்டு மாளிகைதான் அங்கிருக்கு சோழந்தோட்டியை விட்டு நாடு முழுவதும் மரசாட்டி வாப்பான்னு சொன்னார்கள். அப்பொழுது சோழந்தோட்டி தானே தன் திடும்ப எடுத்து இடுப்புல கட்டி சொல்லி அடிச்சான் சோழக்கீழியா